விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி 2 பேருமே கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா இவங்க 2 பேருக்குமே கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கோவில்லையுமே பூஜையை நல்ல விதமாக நடத்தி முடிச்சிடுறாங்க. அந்த கூர்களுமே ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கிறாங்க. மல்லியோட நெத்தியில் குங்குமம் வைக்கிறது, தாலிக்கு பொட்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சடங்குகளும் செய்ய சொல்கிறாங்க. அதையுமே விஜய் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அன்னபூர்ணி பெரியம்மாவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, நல்லபடியாக டூரெல்லாம் போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோவிலோட அட்ரஸை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற சித்தரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சரியாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாரம் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜயுமே ரேணுகாவை அவங்க கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியுமே அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ரேணுகா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனோகர் தனியாக இருந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரேணுகா நல்லா தூங்குறது நல்லது தான், தயவு செய்து முழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருமே வந்திருக்கிறாங்க. ரேணுகா அக்காவை எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி கேட்குறாங்க. அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ராஜிக்கு பயங்கர ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கதிரேசன் கொடுத்த டெண்டரில் இருந்து அவங்களோட பிஸ்னஸுமே லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்க கையை விட்டு போயிடுச்சு, கிளைண்ட்டுமே அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே இப்போ ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த சூழ்நிலையில இருந்து ராஜி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளுமே காத்து இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.